என்ன வெயில் யுத்த வீடியோ மட்டும்தான் போட்டால் பார்க்கும் மக்கள். யுத்தத்தை பற்றி போட்டால் மட்டும்தான் மக்கள் வீடியோ பார்க்குது. வேறு ஏதாவது நல்ல தேவையான செய்திகளை போட்டால் பார்க்குதில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். செம்ம வெயில். மக்களே, நீங்கள் ஜமியாவில் பொருள் வாங்குறீங்க தானே? காசு கொடுத்து பொருள் வாங்குறீங்களா? நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் அதாவது ஒவ்வொரு வருடத்துக்கும் மொத்தமாக நீங்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அந்த அந்த கணக்கில் இருந்து, அதாவது குவைத்திகளுக்கு 110%, வெளிநாட்டவர்களுக்கு 3%. அப்போ நீங்கள் சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 1000 தினாருக்கு பொருள் வாங்குறீங்கன்னா 30 தினார். 10,000 தினாருக்கு வாங்கியிருந்தால் 300 தினார். குவைத்திகளை பார்க்கும்போது அது சாதாரணமாக 10% அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு 1000 தினாருக்கு பொருள் வாங்கினாங்கன்னா 100 தினாருக்கு அவங்களுக்கு வேல்யூ கிடைக்குது. 100 தினாருடைய வேல்யூ பாயிண்ட்ஸ், 100 தினார் ரிட்டர்ன் கமிஷன். இப்போ வெளிநாட்டவர்களுக்கும் இதே வாய்ப்பை குவைத்துடைய கவர்மெண்ட் அல் ஷூன் வழங்குது. ஷூன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டவர்களுக்கும் சந்தூக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெமியாவுக்கு நீங்கள் நம்ம ஹவுஸ் டிரைவர்கள், ஹவுஸ்மேட்கள் நீங்கள் போனீங்கன்னா ஜெமியாவில் இந்த நம்பரை கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, காசு பே பண்ணும்போது. அந்த நம்பர் சந்தூக் ரக்கம் கொடுக்க போகிறாங்க ஷூனால். இப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்குன்னு நம்ம அந்த ஜெமியாவில் போய் நம்மளுக்குன்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி, இந்த ஏரியாவுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம், இந்த ஏரியாவில் தான் என்னுடைய அட்ரஸ் இருக்குதுன்னு அந்த அட்ரஸுக்குரிய ஜெமியாவில் போய் நீங்கள் உங்களுடைய அந்த சந்தூக் நம்பரை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் சந்தூக் ரக்கமாக மறக்காமல் கொடுக்கணும். கடைசியில் ஒரு 100 தினாருக்கு பொருள் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100க்கு 3 தானே, 3 தினார் தான் கிடைக்கும். ஒரு 1000 தினாருக்கு பொருள் வாங்கினா ஒரு 30 தினார் கிடைக்கும். அதில் தான் சான்ஸ் இருக்குது. இது ஷூன் டிபார்ட்மெண்ட்டால், ஷூனால் இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம். இதனுடைய சாராம்சத்தை பற்றியும் ஒருத்தர் தெளிவாக போட்டிருந்தாங்க. இன்னொருத்தரும் அப்போது நம்மளுக்கும் இனிமேல் சந்தூக் ரக்கம், ஜெமியாக்களில் சந்தூக் ரக்கம் கிடைக்க போகுது. அந்த சந்தூக் ரக்கம் மூலமாக நம்மளுக்கும் இனிமே என்ன சொல்கிறது, ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. குவைத் அரசின் கீழுள்ள ஜெமியாக்களில் செயல்பாடுகளை மேலும் திறமையாகவும் நவீனமாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சமூக நல அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய திட்டத்தின் கீழ் புள்ளிகளின் அடிப்படையிலான இந்த வெகுமதிகளை பெறுவார்கள். இதன்படி ஜெமியாக்களில் இருந்து வாங்கும் பொருட்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு 3%, குடிமக்களுக்கு 5% புள்ளிகள் அடிப்படையில் வெகுமதிகளை பெறுவார்கள். இவ்வாறு பெறப்படும் புள்ளிகள் பின்னரே பல்வேறு நன்மைகள் மற்றும் சலுகைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் அம்தல் ஹுவைலாவின் அறிவுறுத்தலின் பேரில் அமைச்சகத்தின் துணை செயலாளர் டாக்டர் காலித் அல் அஜ்மியின் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழு இது தொடர்பான முன்மொழிவுகளை இறுதி செய்தது. இந்த புதிய திருத்தங்கள் ஜமியாக்களின் பணிமுறைகள், உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் நன்மைகள் மற்றும் சேவைகளின் வெளிப்படை தன்மையை ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல விடயம். ஆனால் இதில் பயன்பெறவங்க ஷூன் வீசாக்காரங்க மட்டும்தான்ப்பா. காதிம் வீசாக்காரன் நம்மளுக்கு காலமெல்லாம் கொத்தடிமை காலம்தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு மட்டும் எதுலேயுமே சலுகைன்றதே இல்லை. பேங்க்கில் லோன் இல்லை, அதில் இது இல்லை, இதில் அது இல்லை. கடைசி வரைக்கும் நாங்கள்லாம் இப்படியே தான் இருக்கணும் போல. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி
ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.